விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா இந்த பாலகர் நாவிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. தேவதூதரை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி, தேவதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளி. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறேன். மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறேன். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. ஆமென் ஆமென். உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது ஏற்புடையது. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல் ஆகிறது. சொல்லுங்க ஆமென். இது முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். இது கர்த்தர் செய்திருக்கிற கிருபை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த கிருபை. இதை முதல்ல நாம் விசுவாசித்து அதை ஆண்டவரிடத்தில் சொந்தமாக்கணும். சொல்றாருங்க, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இதை விசுவாசிக்கணும், இதை தேவனிடத்தில் அறிக்கையிடணும். அப்ப என் அக்கிரமத்தை ஆண்டவர் மன்னித்தார். அதனாலதான் தேவ வார்த்தை சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை ஆண்டவர் எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான், எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான். அப்ப தேவன் கிருபையினால தெரிந்து கொள்கிறார். அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை தெரிந்து கொண்டு
அவருடைய கிருபையினால் நம்மை சேர்த்து கொண்டு அவர் தம்முடைய கிருபையினால நம்முடைய பாவங்களை மன்னித்து ரத்தத்துல கழுவி நம்மை சேர்த்து கொள்கிறார். அவரிடத்திலிருந்து எல்லாம் புறப்படுகிறது. அப்ப மனுஷன் விசுவாசிக்கணும், முதல்ல தேவனை விசுவாசிக்கணும். அவர் நமக்கு செய்த கிருபைகளை உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசித்து அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளணும். அப்ப முதல் காரியம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார். இரண்டாவது, உன் நோய்களை குணமாக்கினார். உன் நோய்களை தன்னுடைய தழும்புகளால் தன்னுடைய காயங்களால் குணமாக்கினார். அதை விசுவாசித்து அறிக்கையிடணும். ஆகவேதான் நம்ம ஆராதனை செய்யறோம், வாயை திறந்து ஜெபிக்கிறோம். இயேசு என்னை பிணிகளை சுமந்து கொண்டார், தன்னுடைய காயங்களால் என்னை சுகமாக்கினார். அதை நம்ம வாயை திறந்து அறிக்கையிடணும், கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும். அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கி. மூன்றாவது, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. ஆகவேதான் நம்ம பூமியில உயிரோடு இருக்கிறோம். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார். ஆகவேதான் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறோம். அடுத்து வாசிக்கிறோம், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. கிருபையினாலும் இரக்கங்களினால். அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாம் கிருபை, நல்வாழ்வு எல்லாம் கிருபை. அவர் கொடுத்த எல்லாம் கிருபை. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. நிறைய வார்த்தைகளை இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அப்ப மனுஷன் இத்தனை சவுலை பார்க்கிறோம், பாவிகளை நான் பிரதான பாவின்னு சொல்லுகிறான். பரிசுத்தவான்களை கொலை செய்ய நான் சம்மதித்திருந்தேன் அப்படின்னு சொல்றான் பவுல். பரிசுத்தவான்களை கொலை செய்யறதற்கு சம்மதித்திருந்தேன், அவர்களை தூசிக்க கட்டாயப்படுத்தினேன், சிறைச்சாலையில வைத்து சித்திரவதை செய்தேன் அப்படின்னு சொல்லுகிறான். இதெல்லாம் நான் அறியாமையினால செய்தேன். அப்ப நன்மை செய்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு தீமை செய்தான். தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறேன் நினைத்து கொண்டு கொடூரமாக தீமை செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை சந்தித்தார். முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே என்று சொன்னான். நீ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துறதா நினைக்கிற, ஆனா நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. முள்ளில உதைக்கிறது உனக்கு கடினமா? முள்ளில ஒரு மனுஷன் ஓங்கி உதைஞ்சா எவ்வளவு ஓங்கி உதைறானோ அந்த அளவுக்கு முள்ளு அவன் சரீரத்துக்குள்ள ஏறும். அவன் எவ்வளவு ஸ்பீடா உதைறானோ அதுக்கு தக்க வண்ணமாக அந்த முள்ளு அவன் உடம்புக்குள்ள ஏறும், காலில் ஏறும், பாதத்துல ஏறும். ஆண்டவர் சொன்னார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீர் யார் அப்படின்னு கேட்டு அவன் தேவனை கண்டு மனம் திரும்பி அவரை பின்பற்றுகிறான். அதனாலதான் சொல்லுகிறான், பாவியில பிரதானமான பாவி. பாவின்னு சொன்னா முதல் பாவி, கொடூரமானவன். பாவியில பிரதானமான பாவி நான் தான். அவர் தம்முடைய கிருபையினால என்னை மீட்டு ரட்சித்தார். நரகத்துல தள்ளப்பட வேண்டிய பாவி என்னை தம்முடைய கிருபையினால மீட்டு ரட்சித்து தன்னுடைய ஊழியத்தை செய்கிற அப்போஸ்தலனாக என்னை சேர்த்து கொண்டார். அவன் கிருபையை உயர்த்தி சொல்கிறான். சரீரத்தினுடைய செயல்கள் கிரியையை கீழே தள்ளிட்டு, கிரியைகளை தள்ளிட்டு அவருடைய கிருபையை போற்றி புகழ்ந்து மேலே சொல்கிறான். ஆகவேதான் இங்கே வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்துல, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. சொல்லுவாமே, அது நமக்கு அளவே கிடையாது. அதை நம்ம அளவு சொல்லவே முடியாது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. 12ஆம் வசனத்துல, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஆண்டவர்கிட்ட வரும்போது அவருடைய ரத்தம் நம்மை கழுவும் போது, அவருடைய ரத்தம் கழுவி நம்மை மன்னித்து பரிசுத்தமாக்கி நம்மை ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை எழுதி பரலோகத்துக்குரியவர்களாய் நம்மை அவர் சேர்த்து கொள்ளும் போது இது நடக்கிறது. பாவத்தை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் தள்ளி விடுகிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம், அவ்வளவு தூரமா தள்ளி விடுகிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை அவருக்கு பயப்படுவர்கள் மேல கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்துல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வார்த்தையை கவனிங்க, பயந்தவர்களுக்கு வந்துட்டே இருக்கும். தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களை விட்டு கிருபை விலகாது. தேவனுக்கு பயந்து இந்த பூமியில நடக்கிறவர்கள் மேல, அவர்களுடைய பிள்ளைகள் மேல கிருபை விலகாது. அதனாலதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, தேவன் என்னை கைவிடாமல் என் மேல் நடத்துவார். அந்த திட நம்பிக்கை உண்டு, அவனுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். தாவீது சொல்கிறான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ள மனுஷனுமாய் மாறினேன். நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு சாப்பாட்டுக்கு இறந்து திரிகிறதையும், சாப்பாட்டுக்கு கையேந்தி கொண்டு திரிகிறதையும் நான் காணவில்லைன்னு சொல்லுங்க அல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை, அவனுடைய பிள்ளைகள் இறந்து திரிகிறது, இறந்து சாப்பாட்டுக்கு இறந்து ஒண்ணும் இல்லாம அலைகிறதை நான் காணவில்லை என்று சொன்னான். சொல்லுங்க அல்லேலூயா. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ள மனுஷனாய் மாறினேன், நீதிமான ஆண்டவர் கைவிட்டதே இல்லைன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் மேல நிச்சயமாய்
அவருடைய கிருபை விட்டு விலகுகிறதே இல்லை. தீர்க்கதரிசியிடத்துல ஒரு விதவை வந்து சொல்கிறாள், ஐயா என்னுடைய கணவன் கர்த்தருடைய வேலை செய்கிறவன், அவன் தேவனுக்கு பயந்து நடந்தவன், அவன் இறந்து போனான், என் பிள்ளைகளை கடன்காரன் பிடிக்க வந்திருக்கிறாங்க. சொல்லும் போது ஒரு வார்த்தையும் பேசல தீர்க்கதரிசி. உன்ட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்கு. பக்கத்து வீட்டு எல்லாம் பாத்திரத்தை வாங்கி வீட்டை அடைச்சிக்கிட்டு எல்லா பாத்திரத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்து. பிள்ளைகள்ட்ட சொல்ற, இன்னும் போய் பாத்திரம் வாங்கிட்டு வா. பாத்திரம், வெறும் பாத்திரம் யாரும் தருவாங்க? அந்த காலத்துல அடையாளம் போட்டு பாத்திரம் வச்சிருப்பாங்க, வெண்கல பாத்திரம், பிளாஸ்டிக் கிடையாது. எல்லா பாத்திரத்திலையும் அந்தந்த வீட்டினுடைய அடையாளம் அடிக்கப்பட்டிருக்கும், அச்சடிக்கப்பட்டிருக்கும். பாத்திரம் யாரும் தருவாங்க? அதுல எதுவும் அரிசியும் எண்ணெய் தான் தரமாட்டாங்க. அது கொடுத்தா கடன். வெறும் பாத்திரம் கொடுப்பாங்க. ஓடி போய் பாத்திரம் வாங்கிட்டு வா. ஓடுறான் பிள்ளைகள் அங்கங்க. இனி பாத்திரமே இல்லை எங்கேயும். சரி, கதவை அடை. இனி பாத்திரம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்து, கதவை அடைச்சுக்க. தேவன் அற்புதம் செய்கிறார், குடங்கள் நிரம்புகிறது. இந்த எண்ணெயை கொண்டு போய் விட்டுட்டு உன் கடன் அடை. ஏன்னா எண்ணெய் அவ்வளவு எண்ணெய் சீக்கிரமா கிடைக்காது. இப்போ மாதிரி எண்ணெய் வந்து புளிஞ்சு அதை வாங்கணும். எண்ணெய் வந்து விலை கூடினது. இந்த எண்ணெயை வித்துட்டு கடன் அடைத்து உன் பிள்ளைகளை மீட்டுக்கொள் என்று சொல்லுகிறான் தீர்க்கதரிசி. சொல்லுங்க அல்லேலூயா. அதுல வாசிக்கிறோம், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். சொல்லுங்க ஆமென். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். என் பிள்ளைகளை நான் என்ன செய்வேன்? நான் சொல்லுகிறேன், உனக்கு ஆண்டவருடைய இரக்கம் இருக்கு, நீ பெற்றுக்கொள்ளலாம். தேவனுக்கு பயந்து நடந்திருக்க, பெற்றுக்கொள்ளலாம். சொல்லுங்க ஆமென். தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன் மேல் நிச்சயமா இவருடைய கிருபை இருக்கிறது. வாசிக்கிறோம், அதே வார்த்தை தான் சொல்லுகிறது 17ஆம் வசனத்துல, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க ஆமென். அனாதியாயின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா சொல்லுங்க, முடியும். அனாதியாயின்னா முடிவில்லை. அனாதின்னா அதுக்கு தொடக்கம் கிடையாது, முடிவு கிடையாது. தேதி தொடங்கின தேதியும் இல்லை, முடிவும் கிடையாது. அப்ப யார் மேல இது இருக்கிறது? தெய்வ வசனம் சொல்லு, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. சொல்லுங்க ஆமென். அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அதையும் சொல்றார். அப்ப அவருடைய வார்த்தையை நம்ம கை கொண்டு நடக்கணும்னு நினைக்கிறவர்கள் மேல இது இருக்கிறது. சிலர் அப்படி நினைக்க மாட்டாங்க. ரெண்டு பொறுப்பு கொடுக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது, அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறது, ரெண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவனுடைய வசனங்களை கை கொள்ளாதவன் என்னில் அன்பாயிராதவன் சொல்றார் யோவான் சுவிசேஷத்துல. ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்க மனுஷனுக்கு விருப்பம் இல்லைன்னா அவன் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் அல்ல. என்னிடத்தில் ஒருவன் அன்பா இருந்தால் என் வசனங்களை கை கொண்டு நடப்பான். என்னிடத்தில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான். அப்ப சில பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, கடவுளுடைய வசனத்தை கை கொள்ள மாட்டாங்க. ஒரு பரிசுத்தமா இருக்கணும், பிறருடைய இதுல உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கறத கொடுக்கணும், நீதியோட பேசணும். தேவன் எவ்வளவு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறான். தேவனுக்கு பயந்து நடக்கிறதுனா பாட்டு பாடுறதும் ஜெபம் மட்டும் இல்லை, தேவனுக்கு பயந்து அவருடைய வழிகள்ல நடக்கணும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். அவர் என்ன சொல்லுகிறாரோ செய்யணும். இதை செய்யாத என்ன தள்ளணும், இதை செய்யணும். கர்த்தர் இதை செய்யணும்னு சொன்னா அதை செய்யணும், இதை செய்யாத என்ன அதை தள்ளணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. சொல்லுங்க ஆமென். அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு சகரியா எலிசபெத்தை பற்றி. அருமையான வார்த்தை, 3 வார்த்தை. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நடந்து, கர்த்தருடைய நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சகரியா எலிசபெத்தை குறித்து ஒரு வார்த்தை. குழந்தை இல்லை, வயசாகுது, சாக போற காலம் வந்துருச்சு. சின்ன வயசுல ஊழியம் ஆரம்பிச்சிருக்கோம், சின்ன வயசுல கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்ப மாதிரி 22 இல்லை, ஒரு 16 வயசோ 16 17 ஏதோ நடந்திருக்கலாம். தீர்ந்த வயதாயிருச்சு. ஆனா அவர்களை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர்கள் இருவரும், அது சொல்றாரு பாருங்க. எத்தனை குடும்பங்கள், நான் நேற்று கூட நினைத்தேன், ஆண்டவரே, கணவன் மனைவி ஒரு மனம் அன்பில்லாத குடும்பம் எத்தனை இருக்கு. கணவனை பார்த்தா குடிக்காரன், துஷ்டன், விசாரக்காரன், திருடன், துராகிரதனா இருக்கிறான். அவன் குடும்பத்துல ஏது நிம்மதி? ஒரு மனைவியுடைய பிரச்சனை, மனைவியை பாசமா இல்ல, ஒரு மனைவியுடைய அன்பா விசாரிக்கிற ஒரு சூழ்நிலை இல்ல. எத்தனை குடும்பங்கள் இருக்கு தேவனே நினைத்தேன். அப்ப அவர்கள் இருவரும் சொல்றார் பாருங்க, அவர்கள் இருவரும், வாசிப்ப அந்த வசனத்தை, அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்கள், அது ஆண்டு இப்படிதான் நடக்கணும்னு சொல்றதா நியமம், நியமித்த கட்டளை, இப்படிதான் நடக்கணும்னு சொல்றதா நியமம். கர்த்தர் இட்ட சகல கட்டளைகளின் படியையும் நியமங்களின் படியையும் நடந்து, குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார். ஒரே வார்த்தையில் சொல்றார் சாட்சி. குற்றமற்றவர்களாய் நடந்து ஆண்டவருடைய பார்வையில நீதியோடு நடந்தார். அவள் குழந்தை இல்லை, உண்மையை சொல்லணும்னா அவள் முறுமுறுத்திருக்கணும். இவ்வளவு காலம் ஊழியம் செஞ்சு எனக்கு என்ன செஞ்சார் கர்த்தர்னு சொல்லியிருக்கணும். இவ்வளவு காலம் சாக போற காலம் வரைக்கும் ஆலயத்தில் போய் மணி அடிச்சு தூபம் காட்டி கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிட்டு வர்றேனே, பிறருடைய பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்றேனே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. அவன் முறுமுறுத்திருக்கலாம். ஆனா அதை சொல்லல ஆண்டவர். பைபிள் அது இல்லவே இல்லை. சொல்லுங்க ஆமென். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து, எவ்வளவு மகிமையுள்ள வார்த்தை. சொல்லுங்க ஆமென். பழைய ஏற்பாட்டுல அதை கை கொள்றது கஷ்டம். ஒவ்வொன்றையும் கவனமா கை கொள்ளணும். பைபிள் லேவியராமம் உபாகமத்துல சொல்ல போனியா, அது கையை கழுவிட்டு உள்ள வரணும். சாயங்காலம் வரைக்கும் தீட்டுப்பட்டிருப்பான், வஸ்திரத்தை துவைக்கணும். பழைய ஏற்பாட்டுல கை கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு.
இப்படிதான் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இதை சாப்பிடக்கூடாது, எவ்வளவு இருக்குப்பா, இதை சாப்பிடாது, அதை சாப்பிடாது, இப்படி இரு, அப்படி இரு. கர்த்தரிட்ட கட்டளைகளின் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் இனிப்பான வார்த்தை, சகரியாவே உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லுகிறார். அப்ப தேவனுக்கு பிரியமான மனிதர்கள் மேல அவர் பிரியம் வைக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர் மேலே உள்ளது. சொல்லுங்க ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகி அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். அப்ப ஒவ்வொரு தூதர்களும் பலமானவர்கள். 1,85,000 பேர் சாய்க்கிறான் ஒரு தூதன். பைபிள்ல வாசிக்கிறோம். அந்த பலமான தூதர்கள் அவருடைய வசனத்தின்படி கேட்டு செய்கிறார். சொல்லுங்க ஆமென். கவனமாய் அவர் என்ன சொல்லுகிறார்னு கேட்டு அப்படியே செய்கிறார்கள். 21ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. மனதில் வையுங்கள், ஆண்டவர் தம்முடைய கிருபையை அவருக்கு பயந்து நடக்கிற மேல வைக்கிறார். அவருடைய கிருபை அவருடைய பிள்ளைகளுக்கு மேல அனாதியா இருக்கிறது. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல அவர் தம்முடைய கிருபையை மாறாமல் வைக்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னதமானவரை மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரை மை துதிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் தேவனை மை துதிக்கிறோம். நியாயாதிபதியை மை துதிக்கிறோம். பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே நாங்கள் மை துதிக்கிறோம். எங்கள் ரட்சிப்பின் தேவனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உடைய சபையை நினைவு கூறும் ஆண்டவரே, உடைய ஜனத்தை நினைவு கூறும் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நினைவு கூறும் ஆண்டவரே, குடும்பங்களை நினைவு கூறும் ஆண்டவரே. இயேசுவின் பரிசுத்த நாமத்துல ஆண்டவரே, குடும்பங்கள் இருக்கிற சஞ்சலங்களை மாற்றும் ஆண்டவரே, வியாதி பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல சரீரங்களை